இயேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்தை தேவன் நமக்கு காணும்படி தேவன் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. இந்த 7வது மாதத்தை நமக்கு ஆண்டவர் காண செய்தார். இந்த ஜூலை மாதம் வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். வர பிரச்சனை பார்த்தீங்களா? இப்ப வர இஸ்மவேலுக்கும் இந்த இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை தலைமுறை ஆயிடுச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருபோதும் தவறான முடிவுகளை எடுத்து விடவே கூடாது. ஆமென். கடைசி வர துக்கம். சரி பாஸ்டர், நான் தவறான முடிவு எடுத்துட்டேன், இனி என்ன செய்யறது அப்படின்னா, அந்த தவறான முடிவின் நிமித்தம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விரட்டி அடிக்க வேண்டாம் என்று விட்டுவிட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி சொல்றா அவனை விரட்டி அடி, அவன் நமக்கு கேடு அப்படிங்கிறான். வாசிக்கலாம். அதற்கு முந்தின வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. ஏன் விரட்ட சொல்றா அப்படின்னா, எகிப்து எங்கே, ஆகாரின் குமாரனாகிய இஸ்மவேல் எங்கே, வாக்குத்தத்தத்தில் பெற்ற ஈசாக்கு எங்கே? 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். இவன் மாம்சத்துக்குரியவன், இவன் ஆவிக்குரியவன். பரியாசம், கேலி, கிண்டல். நம்ம நினைக்கிறோம் பரியாசம் பண்ணால் அந்த ஆசீர்வாதத்தில் என்ன பாஸ்டர் இருக்குது? பரியாசம் பண்ணிடக்கூடாதுங்க. பரியாசம் பண்ணும்போது அநேகரை நாம் காயப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். பரியாசம், கேலி, கிண்டல் இது ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு உகந்தது அல்ல. ஆமென். நான் அமைதியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பக்தன் பரிசுத்த பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதுகிறார். இந்த சண்டையை புதிய ஏற்பாட்டில் அப்படியே இருக்கு பாருங்க. வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. நம்ம இங்க பரியாசம் பண்ணணும்னு வாசிக்கிறோம். ஆனா பரியாசம் எதை உண்டு பண்ணி இருக்கிறது? துன்பத்தை, காயத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவருடைய குமாரனோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. பாத்தீங்களா? பழைய ஏற்பாடு தானே, சின்ன சம்பவம், அதை விட்டுலாம் அப்படி நினைக்கக்கூடாது. கலாத்தியர் என்ற புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதும்போது, பரிசுத்த பவுலடிகளார் எழுதும்போது இந்த சம்பவத்தை கோடிட்டு காமிக்கிறார். இந்த இஸ்மவேல் என்பவன் உலகத்துக்குரியவன், இந்த ஈசாக்கு என்பவன் இவன் ஆவிக்குரியவன். எப்பொழுதும் ஆவிக்கும் மாம்சத்துக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பவத்தை சொல்லி அவர் இன்னொரு அருமையான ஆலோசனை சொல்றார். வாசிக்கலாம். கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ரெண்டும் ஆப்போனன்ட்டுங்க. எகிப்தின் ப்ராடக்ட் ஆகிய இஸ்மவேலும் வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கும் சேரவே முடியாது, சேர்ந்து வாழவே முடியாது. அவர்கள் கட்டாயம்
பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தின் குமாரனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எகிப்திலிருந்து வந்த மாம்சத்துக்குரிய நம்முடைய சிந்தனைகளை வெளியே அனுப்ப வேண்டும். அல்லேலூயா, ஆமென். மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன, வெளியரங்கமாக இருக்கிற அவை ஆவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். பட்டியல் 17 லிஸ்ட் கொடப்படுகிறது. 17 லிஸ்டில் 4 பாலியல் பாவங்கள், 2 புறமத சம்பந்தப்பட்டது, 9 சமூக தீமைகள், கடைசி 2 மதுவுடன் தொடர்புடையது. மாம்சத்துக்குரியவைகள் 17 காரியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். 17 எங்கே இருக்கு? இந்த 17 பயங்கரமாக டாமினேட் பண்ணுது. ஆவின் கனியும் அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். 9 கனிகளை 17 டாமினேட் பண்ணுகிறது. பார், உங்களுக்குள் மறைந்திருக்கிற சில உலகத்தின் காரியங்களை நீங்கள் வெளியே துரத்தினால் ஒழிய உங்கள் வாழ்க்கையில துக்கம் நீங்காது. ஆமென். எப்படி பாஸ்டர் இந்த ஆசீர்வாதத்தை போய் விட சொல்றீங்களே? வயசான காலத்தில் கிடைச்சது. ஆபிரகாமுக்கு துக்கம்னா துக்கம். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நீ துக்கப்பட வேண்டாம். இந்த இஸ்மவேல் இருக்கிற வரை வாக்குத்தத்தத்தின் குமாரன் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான். உன் மனைவியின் பேச்சை கேள். மனைவி பேச்சை கேட்கலாமா? கேட்கலாம், தப்பு கிடையாது. கணவன் பேச்சை கேட்கலாமா? கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதே ஆபிரகாம் மனைவி பேச்சை கேட்டு தான் ஆகாரம் சேர்த்துக்கிட்டான், இவனா சேர்த்துக்கல. அப்போ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. இவ்வளோ துக்கப்படுற ஆபிரகாம் அப்போ துக்கப்பட்டிருக்கணும். அப்போ துக்கப்படலையே. ஷார்ட்கட்டில் ஒருபோதும் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவசரப்படுறோம். நமக்கு அவசரம், உடனே ஆசீர்வாதம் வேணும். இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில மாம்சத்தில் எடுக்கப்பட்ட முடிவு நிமித்தம் தான் நமக்குடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பல பிரச்சனைகள். இந்த காலவேளையிலே மாம்சத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நிமித்தம் கிடைத்த ஆசீர்வாதங்களை வெளியே அனுப்ப ஆயத்தமா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் 100% நிறைவேறும். அல்லேலூயா. ஏன் வாக்கு தத்தம் நிறைவேறல? மனைவி கொடுக்கிற நல்ல ஆலோசனையை ஏற்றுக்கொள்றது இல்லை. எல்லாம் சுயம், மாம்சத்தில் முடிவெடுக்கிறது, துணிகரமாய் முடிவெடுக்கிறது. அதனால தாங்க நம்ம வாழ்க்கையில் அநேக நஷ்டங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் மனைவி, உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் சொல்லுகிற நல்ல ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மாம்சத்தின் கிரிகளை புறம்பே தள்ளு. வைராக்கியம், கோபம், சண்டை, பகை, எரிச்சல் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளு. அவைகள் இருக்கிற வரை உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து துக்கம், தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய காரியத்தில் மனைவி அல்லது வாழ்க்கை துணை ஆகிய கணவன் சொல்லுவதை நாம் தட்டாமல் கேட்கலாம். அது தவறே இல்லை. ஆமென். ஆனால் கண்டிப்பாக எதை விரட்டணும்? இஸ்மவேலை விரட்டி தான் ஆகணும். இஸ்மவேல் இருக்கிற வரை பிரச்சனை தான். கேலி, கிண்டல், பரியாசம், துக்கப்படுத்தினான். ஒருபோதும் ஆசீர்வாதத்தின் பூரணத்தை நம்ம பெறவே முடியாது. இழக்கணுங்க. இழந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். உடனே கீழ்ப்படிஞ்சான். ஆபிரகாம்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, லேட் பண்ண மாட்டார், கால தாமதம் பண்ண மாட்டார். ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டா போதும், அது எவ்வளோ பெரிய பெஸ்டாக இருந்தாலும், தனக்கு பிடித்ததாக இருந்தாலும் அதை விட்டு விடுகிறதுல ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதுல தீவிரமாக இருக்கிறவர். அல்லேலூயா. லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது. சில இழப்புகள் நடந்தது நன்மைக்கே என்று நம்புங்க. ஆமென்.
நம்ம எதிர்காலத்தில் நமக்கு தெரியாதுங்க. அநேக விஷயம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சிலவற்றை நீங்கள் இழந்து வந்திருக்கலாம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை, இந்த வார்த்தையை கேட்கிறவனுடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் வந்திருக்கிறதா? இதெல்லாம் இழந்திருக்கிறேன், அது நிமித்தம் துக்கப்படாதீங்க. நம்ம சில நேரத்தில் விரட்ட மாட்டோம். கர்த்தரே அதை வெளியே தள்ளி விடுவார், புறம்பே தள்ளி விடுவார். ஒருபோதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. புறம்பே தள்ளுகிற வரவை நாம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆமென், சோத்திரம். சில இடத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். சிலதை இழக்க ஆயத்தமா இருக்கணும். ஆர் யூ ரெடி? அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் வரவே வராது. ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? இழக்க ஆயத்தம், இழக்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய தலைமை சபையில் தொழில் முனைவோரின் கூட்டம் நடந்தது. அதில் அடியான ஒரு தேவ செய்தியை கொடுத்து ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், மோசே உன் கையில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறார். கோல் ஆண்டு தூக்கி போடு அப்படிங்கிறார். கீழே போட்டார், அது பாம்பாக மாறினது. அந்த தேவ செய்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எளிமையானவைகளை விட்டு விடு, கடினமானவைகளை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை மிக தீர்க்கமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு குடும்பம் மிக குழப்பத்தோடு வந்தார்கள். 1 மணி நேரம் அந்த சாட்சி சொன்னாங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பாஸ்டர். கடினமானவைகளை எடுத்துக்கொள். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கடினமானதா இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணணும். இது சிலதை விட்டு விட நமக்கு மனசே வராதுங்க. சில உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் விட்டுவிட ஆயத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறீங்களா? இழந்தவைகள் நன்மைக்கே. இழப்பு, தோல்வி, உங்க வாழ்க்கையில சம்பவித்த துக்கங்கள் எல்லாம் நன்மைக்கு. ஏனென்றால் வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்கவே கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், மனைவி சொல்றது கேளுப்பா, புருஷன் சொல்றது கேட்கணும். நல்ல ஆவிக்குரிய விஷயத்தை மனதார காது கொடுத்து நாம் கேட்க வேண்டும். இந்த உங்க ஒவ்வொரு குடும்பத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுகிற நல்ல ஆலோசனையை யார் கேட்டு நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், வாக்கு தத்தங்கள் பூரணமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். வாக்கு தத்தத்து நிறைவேறத்தான் ஆகாரை ஏற்றுக்கொள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்த ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்காம தீவிரமா செஞ்சுட்டாரு. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிட்டா சாரா. ஆனா இப்போ பாருங்க, ஆண்டவரே பேசுகிறார், உன் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படிங்கிறார். இப்ப விளைவு, அடுத்த ஆசீர்வாதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் கைவிடாதவர். அவன் ஓ வித்துப்பா, அவனை தூக்கி எறிஞ்சிருவனா? ஆனா ஆபிரகாம் எடுத்த அந்த ஒரு தவறான முடிவு இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரே தகராறு பாரு. அன்னைக்கு கேலி கிண்டல் பண்ணவன், பரியாசம் பண்ணவன், துக்கப்படுத்தினவன், இன்றைக்கும் பாருங்க ஹவுதினால பிரச்சனை, ஹமாஸ்னால பிரச்சனை, ஈரான்னால பிரச்சனை, எல்லாம் அரபி நாடுகள், எல்லா முகமதியர்கள். இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு பெரிய அச்சுறுத்தல் அன்னைக்கே இருந்திருக்குங்க. அந்த வசனம் 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு ஈரானியர்கள் சொல்லுகிற அதே வீர வாசகம் அன்றைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமல் ஒரு பேரே இருக்கக்கூடாது. அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். அதம் பண்ணுவோம், அழித்து விடுவோம். இன்னைக்கும் பாருங்க, ஈரானியனுடைய பெரிய கோஷம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் இருக்கவே கூடாதுங்கிறாங்க.
ஆபிரகாம் எடுத்த ஒரு தவறான முடிவு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் விளைவு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற முடிவுகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பொறுமையோடு அவசரப்படாமல் நாம் எடுத்தால் அந்த ஆசீர்வாதம் அது 100% தேவனுடைய வாக்குத்தத்தின் மையத்தில் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நிதானமாக எடுங்க. என்ன அவசரம்? தேவன் ஒருபோதும் அவசரப்பட மாட்டாருங்க. அவருடைய கால அட்டவணையில் அவசரமும் இல்லை, கால தாமதமும் இல்லை. அதினதின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார்? 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். நல்ல கவனிங்க. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இதை இழந்தா எவ்வளோ துக்கம், ஆனா இதுக்கப்புறம் அவனை பெரிய ஜாதியாக்குகிறார். அல்லேலூயா. நீங்க இழந்தாதான் ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக இழக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கணும். ஆண்டவருக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் இழந்தால் உங்களுடைய நேரத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா, ஆமென். பரலோகத்தின் முன்ருசி தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த 3 மணி நேர ஆராதனை. அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இருக்கும்? பாடல், ஆராதனை, கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் இருக்குங்க. அதனுடைய முன் ருசி, 4 டேஸ்ட் ஆஃப் ஹெவன் தான் இந்த சண்டே சர்வீஸ். அந்த 3 ஹவர்ஸை நம்மால் கொடுக்க முடியலன்னா 24 மணி நேரமும் ஆண்டவரை ஆராதிக்க போகிற அந்த நேரத்தை நம்ம எப்படிங்க எதிர்பார்க்கலாம்? எப்படி எதிர்பார்க்கலாம்? அந்த 3 மணி நேரம் பரலோகத்தின் முன் ருசி தான் இங்கே வந்து ஆராதிக்கிறது. அதை நம்ம ஆண்டவருக்காக ஒதுக்காவிட்டால் எப்படி யுகாயுகமாய் ஆண்டவரோடு போய் ஆராதிக்க போகிறோம்? வாய்ப்பே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை அல்லது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எங்கே போட்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை? ஞாயிற்றுக்கிழமைன்னு போடலை, விசேஷத்தை கூட்டம் வச்சாலும் வரணும். அதுக்காக தான் சபை கூடி வருதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்பெல்லாம் ஒரு போதகனுக்கு, ஸ்தோத்திரம், மெய்ப்பனுக்கு ஆண்டவர் சபையை கூட்டம் நடத்து, விசேஷத்தை கூட்டம் நடத்துன்னா சொல்றாரோ, அப்பமெல்லாம் சபை கூடி வந்து தேவனை ஆராதித்து பரலோகத்தின் முன்றுசியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மரணம் வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு போறதுக்கு உயிரோடு இருக்கிறப்பவே சிலதை விட்டு எனக்கு என்ன நம்ம நஷ்டப்பட்டுருவோம் சொல்லுங்க? மரணம் வந்தால் ஏதாவது எல்லாத்தையும் கொண்டு போயிட முடியுமா? ஒன்றும் கொண்டு போக முடியாது. அன்னைக்கு எல்லாம் விட்டுட்டு தானே போகிறோம். உலகத்தை எடுத்துட்டு தூக்கிட்டு போகிறோமா சொல்லுங்க? வீடு, வாசல், சொத்து, ஆமீன், வாகனங்கள், எல்லா நகை நட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறோமா? அன்னைக்கு விட்டுட்டு தானே போகிறோம். ஏன் ஃபர்ஸ்டே விட்டா என்ன? இஸ்மவேல ஆகார விட்டா என்ன? விட மாட்டுக்கிறோமே. கர்த்தருக்காக நீங்கள் விட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை செழிக்கும். ஆமென். நான் உங்களுக்கு 100% சொல்ல முடியுங்க. தேவனுக்காக செய்யுங்க, வேற யாருக்காக செய்யுங்க. ஸ்தாபனத்துக்காகவோ போதகருக்காகவோ சக விசுவாசிக்காகவோ செய்யாதீங்க. தேவனுக்காக நீங்கள் விட்டதை பல மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஆமென். 8 வருட படிப்பு, என்னுடைய மேற்படிப்பு, என்னுடைய இருதயத்தின் பெரிய வாஞ்சை நல்ல என்ஜினியர் ஆகி நல்ல சம்பாதிக்கணும். என் கூட படித்தவங்களாம் இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் தேவனுக்காய் விட்டதுனால தான் இந்த ஆசீர்வாதம். உடனே ஆசீர்வாதம் கிடைச்சிருமா? உடனே பெரிய சபையை கொடுத்துருவாரா? தரமாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை கவனிப்பார். ஒவ்வொரு அணுவான நம்முடைய மூமெண்ட்டை கவனிப்பார். யாருக்காக இந்த ஊழியம் செய்கிறோம்? ஆமீன். இழிவான ஆதாயத்துக்காகவா, காசு பணத்துக்காகவா, பேருக்காகவா, புகழுக்காகவா, எல்லாம் கவனிப்பார் ஆண்டவர். ஆண்டவருக்காக விட்டதை நாம் சோத்திரம், அதை விட்டாதான் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பேதையா இருக்கக்கூடாது, ஒன்றும் நடக்காது. வாயை கட்டணும், நம்ம சரீரத்தை கவனிக்கணும். இது தேவனுடைய
ஆலயமாக இருக்கிறதே, இந்த ஆலயத்தை எப்படி நம்ம பராமரிக்கணும்? தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு இப்போ ஆண்டவர் மேலே போய் பழிய போட்டால் எப்படிங்க? உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் காலம் இன்னும் முடியலப்பா, இன்னும் இருக்கு. நீ அவசரப்பட்ட எல்லா முடிவுகளின் நிமித்தம், தவறான முடிவுகளின் நிமித்தம் நீ சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறாயே. வேதம் இருக்குங்க, கண்டிக்குது. பேதமையினாலும் நாம் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளப்படுறோமா? பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் தவறான முடிவு தான் பெரிய ஆபத்து. தேவ சமூகத்தில் அமர்ந்து 1000 விஷயம் நம்ம யோசிக்கணும், அழுது நம்ம ஆண்டவரிடத்தில் தீர்மானம் பண்ணணும். அப்படி சரியான முடிவில் எடுக்கணும். சரி, தவறான முடிவு எடுத்துட்டீங்க, ஆனால் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆமென். கசப்பு, வைராக்கியம், மாம்சத்துக்குரியவைகள், பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, வைராக்கியம் எல்லாம் மாம்சத்துக்குரிய. இஸ்மவேல் உள்ள ஒளிஞ்சிருக்கிறான். அவனெல்லாம் என்னைக்கு நம்ம வெளியே அனுப்புறோமோ, கசப்போடு வாழாதீங்க, பொறாமையோடு எரிச்சலோடு வாழாதீங்க, கோபத்தோடு வாழாதீங்க. ஆவியின் கனி சமாதானம், சாந்தம், விசுவாசம், அன்பு. அல்லேலூயா. அப்பா, இஸ்மவேலை வெளியே அனுப்பிடுங்க. ஆவிக்குரிய கனிகளை நல்ல டெவலப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் வெளியே அனுப்ப நம்ம துக்கப்படவே கூடாது. ஆமென். ஆபிரகாமுக்கு துக்கம்னா துக்கம். எப்படி ஆண்டவரே அனுப்புறது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் எதெல்லாம் ஆண்டவருக்காக விடணும்? தேசத்தை விட வேண்டும். ஆமென். பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், தேசத்தை விடணும், இனத்தை விட வேண்டும், தகப்பன் வீட்டை விட வேண்டும். விட்டானா? விடலை. இனத்தை விட்டானா? தேசத்தை விட்டார். ஊர் தேசத்தை விட்டார், ஆனால் தகப்பனை கூட்டிக்கிட்டே வந்துட்டார். இனத்தை விட்டாரா? விடலை. லோத்தை கூட்டிக்கிட்டே வந்துட்டார். ஆண்டவர் ஒவ்வொன்றா கட் பண்ணுவாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் 100% ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆபிரகாமுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பாவை கூட்டிக்கிட்டே வர்றார். ஆண்டவர் அப்பாவை எடுத்துக்கொண்டார். லோத்தை கூட்டிக்கிட்டே நடக்கிறார். 2 பேருக்கு வாக்குவாதம். லோத்தை பிரிந்தான். இப்போ எகிப்து சேர்ந்துருச்சு, உலகம் சேர்ந்துருச்சு, ஆகாரம் சேர்ந்துருச்சு. ஆகாருடைய குமாரன் இஸ்மவேல். ஆண்டவர் வெளியே அனுப்புங்கிறார். பார்த்தீங்களா? நமக்கு பிடிச்சது ஏதோ அதில் கை வைப்பார். ஏன்னா அந்த பிடிச்சது இருந்துச்சுன்னா அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. சிலருக்கு பிடித்ததை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் விடுங்க, உங்கள் துக்கம் மாறும். உங்களை ஆண்டவர் பெரிய ஜாதியாக்குவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் துக்கமாய் இருக்க வேண்டாம். விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுது துக்கமாய் இருக்க வேண்டாம். சிலதை விடுவதற்கு துக்கப்படாதீங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இருக்கிறார். எல்லாரும் இருக்கிறதுல எழுமின்று கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகள். சோத்திரம். கர்த்தர் பெரிய வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறார். தேசத்தை விடணும், இனத்தை விடணும், தகப்பன் வீட்டை விட வேண்டும். ஆமென். சோத்திரம். லோத்துவை பிரிந்தான், தகப்பனை பிரிந்தான். இவனுக்கு பிடித்த இஸ்மவேலை இழக்க ஆயத்தமாய் இருந்தான். விளைவு வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஜூலை மாதத்தை காணும்படி செய்கிறப்பா. உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம் என்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவரே இந்த மாதத்தின் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு பிரியமா இல்லாத இஸ்மவேல், ஆகார் எங்களுடைய இருதயத்திலே ஒளிந்திருந்தால் எல்லாவற்றையும் புறம்பே தள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. உமக்கு பிரியமில்லாதது ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம், ஆனால் அது உலகத்துக்குரியவைகளே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆபிரகாம் அதிகாலையில் கீழ்ப்படிந்தான். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் கீழ்ப்படிவதில் கால தாமதம் பண்ணக்கூடாதப்பா. நீர் சொல்லுவதை அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபை செய். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வந்து இந்த ஆண்டவரே சோத்திரம் ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் உண்டாவதாக என்று அடியான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.